தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளும் போது, தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளும் பொழுது இமானுங்களே. ஸோ திரும்பவும் நம்ம போகிறோமா? இந்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எபேசியர், நான் கடைசியாக பிரசங்கம் பண்ணின போது இந்த வசனத்தை தான் நான் எடுத்தேன். அதே வசனத்தில் திரும்பவும் நான் உங்கள் மத்தியில் இன்னும் போதிக்கலாம் என்று அதே காரியங்களை இன்னும் அதிகமாக உங்கள் மத்தியில் ஷேர் பண்ணணும்னு சொல்லி அந்த தெய்வ செய்தி உங்கள் மத்தியில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். பிரியமானே, தேவனுடைய அன்பை குறித்து தான். ஸோ நம்ம தேவனோட அன்பை தான் அதிகமாக பார்க்கணுங்க. தேவனோட அன்பை தான் அந்த காலகட்டத்தில் அதிகமாக தியானிக்கணும். பிரியமானுங்களே, ஏன்னா தேவனுடைய அன்பு தான் நம்மளை தேவனுக்குள்ளே நம்மளை நல்லா வளர்த்து கொண்டு போகும். ஏன்னா அது தேவனுக்குள்ள நம்மளை அந்த உயர்வை காண செய்யும். தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நம்மளை நிரப்பும். ஆமென். தேவனுடைய அன்பு அறிந்து கொள்ளும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய அன்பு விசேஷமான அன்புங்க. குறைந்தே போகாது. அது அது அழிந்தே போகாதுங்க. அது எப்போதுமே தேவன் நம்ம கொடுத்து கொண்டே தான் இருப்பாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ எல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, நீங்க பாத்தீங்கன்னாங்க யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து தான் அது ஆரம்பிக்குது. எப்படிமானுங்களே, அந்த வசனத்தை கொஞ்சம் பார்ப்போமா? இங்கேருந்து தான் அது ஆரம்பிக்குதுங்க. ஸோ தேவனுடைய அன்பு தொடர்ந்து அது நமக்கு தேவன் அதை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதை காட்டிக்கொண்டே தான் இருக்கிறாரு. ஒரு சிலர் உணர்றாங்க, ஒரு சிலர் அந்த அன்பை ருசிக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர்னால அது ருசிக்க முடியலன்னு தேவனை திட்டிட்டு இருக்காங்க. ஏன் பிரச்சனையை வாழ்க்கையில் அனுமதி கொடுக்குறீங்க ஆண்டவரே அப்படின்ட்டு. உண்மை, இது உண்மை. ஸோ பாவம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் இவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடியும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஸோ நீங்க எடுக்கும் பொழுதுங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இவ்வளவாய் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாராம். ஸோ அந்த உலகத்தில் என்று சொல்லும் பொழுது பிரியமானே, அதை எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்? உங்களை போன்ற என்மேல் அன்பு கூர்ந்தார். ஆமென். ஸோ அது தேவனோட அன்பை குறித்து நீங்க படிக்கும் பொழுதெல்லாம் அதை நீங்க பர்சனலைஸ் பண்ணணுங்க. அப்படின்னா அதை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளணும். தனிப்பட்ட முறையில நீங்க அதை எடுத்துக்கொள்ளணும். ஆமென். ஸோ தேவனுடைய அன்பானது தனிப்பட்டதா இருக்குங்க. நம்ம மேல அவர் செலுத்துகிற அந்த அன்பானது தனிப்பட்டதா இருக்கு. ஹல்லேலூயா. அது ரொம்ப ஆழமா இருக்கு. ஆழமான ஒரு அன்புங்க தேவனுடைய அன்பு. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நம்ம தேவனை ஆராதிக்கும் பொழுது பிரியமானங்களே, அந்த அன்பானது நம்மளே அரவணைக்குது, சூழ்ந்து கொள்ளுது. ஆனால் சில நேரங்கள் நம்ம ரொம்ப ஆவியில கடந்து தேவனை ஆராதிக்கும் பொழுதுங்க, அவரை உற்று பார்த்து அதான் கவனித்து தேவனை என்ன சொல்லலாம், பிஹோல்னு சொல்லுவாங்க. உற்று கவனித்து ஆராதிக்கும் பொழுது அப்படியே மெய் மறந்து பொழுது அப்படியே நமக்குள்ள ஒரு அழுவை, தேவனுடைய அன்பு அப்படியே நம்மளது தொடுது பிரியமானங்களே. ஆமென், இது உண்மை. சோ தேவனுடைய அன்பு பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் என் மேல் அன்பு கூர்ந்தார். இத ஒவ்வொரு நாளுங்க, இது வெறும் சுவிசேஷம் பிறருக்கு சொல்வதுக்கு மாத்திரமல்ல, அல்லது நம்ம என்னன்னா குட் ஃப்ரைடே மெசேஜ்க்கு மாத்திரமல்ல இந்த வசனத்தை நினைவு கூறுவது, சில அங்கங்க நினைவு கூறுவது அல்ல. இங்கதான் ஆரம்பங்க. தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று இந்த வசனம் காட்டுது. இவ்வளவாய், ஆங்கிலத்துல so love the world. so அந்த so என்ற வார்த்தைங்க SOங்க, அந்த வார்த்தையானது தேவனுடைய அன்பின் ஆழத்தை காட்டுது பிரியமானங்களே. இவ்வளவாய் என் மேல் அன்பு கூறுகிறார், இவ்வளவாய் என் மேல் அன்பு கூறுகிறார், இவ்வளவாய் என் மேல் அன்பு கூறுகிறார். God so love me, God so love me, God so love me. ஆமென். அந்த உள்ளத்துல இறக்குறவங்க, சிந்தையில வைத்துக் கொள்ளுவவர்களுக்கு அது அவ்வளவா வேலை செய்யாது. ஆனா அதை தியானித்து அது உள்ளத்துல இறக்குறவங்களுக்கு அது போய் வல்லமையாய் கிரியை செய்யும். அது உண்மை பிரியமானங்களே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென் and amen, amen. சோ கிறிஸ்துவின் அன்பு எவ்வளவு ஆழம், நீளம், அகலம், உயரம் என்று நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது பிரியமானங்களே, நம்ம தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிரப்பப்படுகிறோம். எடுத்துக்கொள்வோமா? எபேசியர் 3வது அதிகாரம் 17, 18, 19. ஸோ பாலோட வேண்டுதல் இங்க என்னன்னா, அவங்க தேவனுடைய அன்புல வேரூன்றணுமா.
வேரூன்றணுங்க, வேரூன்றணும், வார்த்தையில வேரூன்றணும், தேவனுடைய அன்புல. தேவனுடைய வார்த்தையே தேவனுடைய அன்பு தான், தேவனுடைய வார்த்தையே தேவன் தான். தேவன்னா அவர் எல்லாமே அன்பு தாங்க. அவரை பத்தினா எல்லாமே அவர் வார்த்தையில அவர் அன்பை நீங்க பார்க்கலாம். வேதத்தை வாசிக்கும் பொழுது அவரோட அன்பை அங்க பார்க்கலாம். பிரியமானங்களே, 4 சுவிசேஷ புத்தகங்களை நீங்க வாசிக்கும் பொழுது அவருடைய அன்பை நீங்க அங்க பார்க்கலாம். ஆமென். தேவன் அவர் இவ்வளவா நம்ம மேல அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. சோ அந்த அன்பை நீங்க பார்க்கலாம். அது வேறு ஊன்ற வேண்டும் என்று இவர் சொல்றாரு, பவுல் சொல்றாருங்க. அது வேறு ஊன்றும் பொழுதுதான் பிரியமானங்களே. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கிறோம் 18வது வசனத்துல அதனுடைய அகலம், நீளம், ஆழம், உயரம் என்பது என்று நம்ம அறிந்து கொள்வோமா? என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? தேவன் என் மீது வைத்திருக்கிற அன்பு அகலமானது, நீளமானது, ஆழமானது, உயரமானது. நம்ம சாதாரணமா படிக்கிறதுக்கும் அதை உற்சாகமா படிக்கிறதுக்கும் அதை ஒரு கம்பீரமா படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. நீங்க அதை சத்தமா படிங்க, அது அப்படியே உங்க செல்ஃபை நீங்க அதை பர்சனலைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. என் மீது தேவன் வைத்த அன்பு அகலமானது, நீளமானது, ஆழமானது, உயரமானது. நீங்க தனியா நீங்க இருக்கும் பொழுது, தனியா நீங்க இருக்கும் பொழுது நீங்க அதை செய்யலாம். நீங்க அதை சொல்லும் பொழுதே அந்த அன்பு உங்களுக்குள்ள அது கிரியை செய்வதை நீங்க பார்க்கலாங்க. அந்த அன்பு போய் அப்படியே உங்களை நிரப்புறதை நீங்க பார்க்கலாங்க. அதை ஃபீல் பண்ண முடியும். ஆமென். அதுக்கான காரியங்களை அதை செய்யும் பிரியமானங்களே. ஆமென். சோ அப்படியா தேவனுடைய அன்பை நீங்க பார்க்கும்போது, இந்த தேவனோட அன்பை இப்படியா அகலம், நீளம், ஆழம், உயரம் அதை நீங்க பார்க்கும் பொழுது என்னத்தை பாக்குறீங்க? சிலுவையை பாக்குறீங்க. ஆமென். சிலுவையை நீங்க பாக்குறீங்க. உயரமான அன்பாம், ஆழமான அன்பாம், அகலமான அன்பாம், நீளமான அன்பாம். அவங்ககிட்ட சொன்ன ஒரு சகோதரி தேவன் ஆண்டவரே நீங்க எவ்வளவா என்ன நேசிக்கிறீங்க என்று கேட்கும் பொழுது தேவனுடைய கை அப்படியே நீண்டு கொண்டே போனதாங்க, நீண்டு கொண்டே போனதான். அப்பனா தேவன் என்ன சொல்றாரு? அதுக்கு அளவே இல்லை, அளவே இல்லைங்க. உங்க மேல தேவன் வச்சிருக்கிற அன்பு அளவே இல்லாததாம். அன்புக்கு நம்ம எங்கெங்கயோ தேடி ஓடுகிறோம். சில தப்பான இடங்கள்லாம் போய் உட்காந்துடுறாங்க, தப்பான நபரெல்லாம் போய் தேடி ஓடுறாங்க. இவங்க மேல அன்பு செலுத்துவாங்களா, இவங்ககிட்ட இருந்து எனக்கு நான் தேடுற அந்த அன்பு கிடைக்குமா, இவங்கள்ட்ட இருந்து கிடைக்குமா, இவங்கள்ட்ட க்ளோஸா பழகுனா இவங்கள்ட்ட இருந்து கிடைக்குமா? ஆனா நீங்க தேவனோடு க்ளோஸா பழகும் பொழுது அந்த அன்பு உங்களை ரொம்பவே நிரப்பும். இதான் உண்மை பிரியமானங்களே. சோ அதனுடைய அன்பின் அப்ப பவுல் வேண்டிக் கொள்வது என்ன? நீங்க அதனுடைய அகலத்தை, தேவனுடைய அன்பின் அகலத்தையும், நீளத்தையும், ஆழத்தையும், உயரத்தையும் நீங்க அறிய வேண்டும் என்று சொல்கிறார். அப்ப நீங்க வேரூன்றும் பொழுதுங்க 17வது வசனத்துல நீங்க நிச்சயமாகவே தேவனுடைய அன்பை அப்பனா நீங்க வேரூன்றும் பொழுது அப்படி அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? அப்படியே தேவனுடைய அன்பை தியானிக்கிறது. ஆமென். தேவனுடைய அன்பை தியானிக்கிறது. ஒரு வசனத்தை எடுத்து அப்படியே அவருடைய அன்பை தியானிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. வேரூன்றுவீங்க. ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தை போய் வறுமையாய் திரும்பாதாம் என்று ஐசையா 55வது அதிகாரம் தெளிவா சொல்லுதுங்க. 11வது வசனம். எதுக்காக தேவன் அனுப்பினாரோ நிச்சயமாகவே அந்த வார்த்தையே தேவன் உங்களுக்குள்ள அது கிரியை செய்வாரு. ஆமென். சோ சகல பரிபூர்ணத்தால் நீங்க நிரப்பப்படுவீங்களாம். எப்பங்க சகல பரிபூர்ணத்தால் நம்ம நிரப்பப்படுறோம்? நம்ம தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளும் பொழுது. இந்த வசனத்தை எத்தனை தடவை நீங்க படிச்சிருக்கீங்களா? எவ்வளவு படிச்சிருக்கீங்க? எப்படி படிச்சிருக்கீங்க? இந்த வசனம் படிக்கும் பொழுது நான் வேதத்தை வாசிக்கிறேன் அப்படின்று வாசிச்சு அப்படியே படிச்சுட்டு இருந்தீங்களா? அல்லது உண்மையிலே இந்த பக்தி என்ன சொல்லுது அப்படின்னு அதை ஆராய்ந்து படித்தீங்களா? எனக்கு தெரியாதுங்க. ஆனா இந்த வசனங்களை நான் உங்களுக்கு இப்ப விலக்கி சொல்றேனே. சோ தேவனுடைய அன்பை, அந்த ஆழத்தையும், அந்த அகலத்தையும், இந்த உயரத்தையும், இந்த நீளத்தையும் நீங்க அறியும் பொழுது பவுல் சொல்றார் 19வது வசனத்துலங்க, அவருடைய சகல பரிபூர்ணத்தால் நீங்க நிரப்பப்படுவீங்களாம். வெறும் அவருடைய அன்பை மட்டும் அறிவதனால பிரியமானங்களே, தேவனுடைய அன்பை மட்டும் அறிகிறதுனால ஏன் தெரியுங்களா? தேவனுடைய சகல பரிபூர்ணமும் அவருடைய எண்ணத்தை காட்டுதான். தேவனிடத்துல இருக்கிற அந்த சமாதானத்தை காட்டுது, அவருடைய ஜீவனை காட்டுது. அவரிடத்துல இருக்கிற ஜீவன், அவரிடத்துல இருக்கிற ஆரோக்கியம், அவரிடத்துல இருக்கிற சமாதானம், அவரிடத்துல இருக்கிற பரிபூர்ணம் நமக்கு ரொம்பவும் வேண்டியதா இருக்கு நம்ம வாழ்க்கையில. உண்மைதானுங்களே? ஆரோக்கியமா வாழ்ந்தா நல்லா இருப்போம், நீடித்த ஆயுளால் நம்ம வாழலாம். ஆமென். சமாதானம் நிறைந்தவர்களா நம்ம வாழும் பொழுதுங்க, பூரண சமாதானங்க நம்மளுடைய சிந்தியும் இருதயத்தையும் ஆளுகை செய்யும் பொழுதுங்க பிரியமானங்களே, வியாதியோ எந்த பலவீனமோ நம்மளே தாக்க முடியாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. பூரண சமாதானம்
அதனால தான் தேவன் சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சகலவற்றையும் விண்ணப்பத்தோட சோத்திரத்தோட அவருக்கு தெரிவிக்க சொல்றாரு. கவலைப்படாமல் அவருடைய நீங்க அப்படியா தெரிவிக்கும் பொழுது அவருடைய சமாதானம் உங்களை வந்து காத்துக்கொள்ளுமாம். வல்லமையானதுங்க தேவனுடைய சமாதானம். தேவனுடைய சமாதானமே நம்மளை வந்து நம்மளுடைய சிந்தையும் இருதயத்தையும் ஆளுகை செய்யுமாம். ஸோ தேவனிடத்துல சமாதானம் இருக்கு. தேவனிடத்துல அபாண்டன்ஸ் இருக்காங்க. தேவனிடத்துல அபாண்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுங்க இதை நாடி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். உண்மை தானுங்களே? இதுதான் நம்மளுக்கு வேணும். நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் ஆரோக்கியமா இருக்கணும். நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னா நீங்க சரியா விசுவாசிக்கணும். எதை நீங்க விசுவாசிக்கணும்? தேவனுடைய அன்பு, தேவன் உங்க மேல வைத்திருக்கிற அன்பு. அது வந்து உங்களை சகல பரிபூர்ணத்தால் நிரப்புது, ஆரோக்கியத்தால் உங்களை நிரப்புது பிரியமானங்களே. ஆமென். தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சமாதானத்தை நீங்க எடுத்துக்கொள்றீங்க. உங்க பிரச்சனைகளை அவர் மேல போட்டுக்கொண்டு தேவனுடைய சமாதானத்தை நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது பிரியமானங்களே, அது உங்களுடைய எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். அவருடைய சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான அந்த சமாதானம் உங்க சிந்தையும் உங்க இருதயத்தையும் ஆளுகை செய்யுது. அது ஆளுகை செய்யும் பொழுது வேற எதுவுமே ஆளுகை செய்ய முடியாதுங்க உங்க வாழ்க்கையில. ஹல்லேலூயா. வெற்றியான கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழுகிற கிறிஸ்துவர்களா நீங்க இருப்பீங்க, நீங்க பாப்பீங்க. ஆமென். பரிபூர்ணம். யோவான் 10:10 தேவன் என்ன சொன்னாருங்க? பாப்போமா அந்த வசனத்தை கொஞ்ச நேரம். யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நமக்கு ஜீவன், அவைகளுக்கு ஜீவன். ஆடை ஒரு உதாரணமா தேவன் அங்க பேசுறார். ஆடை குறித்து நம்மளாம் தேவனுடைய ஆடுகள். ஆமென். அவர் மேய்ச்சலின் ஆடுகள். வேதம் சொல்லுது இல்ல, மேய்ச்சலின் ஆடுகளாம் பரிபூர்ண ஜீவனே தேவன் நமக்கு கொடுக்க வந்தாராம். சோ தேவனோட அன்பை எப்படிங்க அந்த பரிபூர்ண ஜீவத்துல வாழ்றது? தேவனுடைய அன்பை நீங்க புரிந்து கொள்ளும் பொழுதுதான், தேவனுடைய அன்பை நீங்க அறிந்து கொள்ளும் பொழுதுதான். சோ இந்த காரியம் எல்லாமே அந்த சகல பரிபூர்ணமும் தேவனிடத்துல தான் இருக்குங்க பிரியமானங்களே. தேவன் தான் அதுக்கு சொந்தக்காரரா இருக்காரு. சோ நம்ம வந்து அதை தான் நாடுகிறோம், அதை தான் தேடி ஓடுகிறோம். சோ தேவனை நீங்க தேடும் பொழுதுங்க இவை அனைத்தும் உங்களை வந்து நிரப்புதுங்க பிரியமானங்களே. தேவன் விசேஷம் என்னன்னா அவருடைய அன்பை நீங்க தியானிக்கும் பொழுது, அதை நீங்க புரிந்து கொள்ளும் பொழுது அது ரொம்பவே உங்க மேல இருக்குங்க. ஓ அன்பா, அதான் கேட்டுட்டு இருக்காங்க. எஸ், நீங்களோட அன்பு. ஓகே, இன்னைக்குள்ள சப்ஜெக்ட் சிஸ்டர் அன்பை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, இன்னைக்குள்ள நான் கேட்கணும். ஓகே, நான் கேட்டு நான் போறேன். அப்புறம் அடுத்த வாரம் இன்னொரு டாபிக். ஓகே, நான் கேட்டுட்டு போறேன். அப்படி அல்ல, இந்த அன்பு இமானில் இந்த அன்பை நீங்க வந்து புரிந்து கொள்ளணுமா? ஸோ இந்த தேவ செய்தியிலே நீங்க அதை புரிந்து கொள்ளும் பொழுது பிரியமானுங்களே, அதை வீட்டில் போய் நீங்க போய் அப்ளை பண்ணும் பொழுது பிரியமான, அது தாங்க ஒவ்வொரு தேவ செய்தியும் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை வீட்டில் போய் நீங்க அப்ளை பண்ணும் பொழுது, அதை போய் பயன்படுத்தும் பொழுது அதுதான் வந்து உங்க வாழ்க்கையை மாற்றும். ஆமென். தெய்வ செய்தி என்ன? தெய்வ செய்தி, சரியான தெய்வ செய்தி, கிறிஸ்துவை உங்களுக்கு காட்டுற தெய்வ செய்தி, கிறிஸ்துவின் அன்பே உங்களுக்கு காட்டுற தெய்வ செய்தி பிரியமானங்களே. ஹல்லேலூயா. ஆமென். சோ நான் சொன்னேன் இவை அனைத்தும் தேவனிடத்தில் தான் இருக்குங்க. அப்படின்னா பரிபூர்ணம் ஜீவன், ஆரோக்கியம், சுகம், சமாதானம், சந்தோஷம் எல்லாமே தேவனிடத்துல தான். இத சகல பரிபூர்ணம் தேவனிடத்துல இருக்குங்க. இப்ப நம்ம அவருக்குள்ள இருக்கிறோங்க, அவரிடத்துல இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நம்ம வேற எங்கேயுமே போக தேவையில்லை, வேற எதையுமே நம்ம செய்ய தேவையில்லை. நம்ம எப்படி அதை பெற்றுக்கொள்றோம்? அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது தெளிவாய் பவுல் விளக்குறாரு 17வது வசனத்துல 18வது வசனத்துல அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்னதுன்னு நீங்க உணரும் பொழுதுதான் அவருடைய சகல 19வது வசனத்துல நீங்க வந்து அவருடைய சகல பரிபூர்ணத்தால் நிரப்பப்படுறீங்க. 18ல சொல்றாரு, 19ல சகல பரிபூர்ணத்தால் நீங்க நிரப்பப்படுறீங்க என்று சொல்றாரு பிரியமானங்களே. ஆமென். இதுல நம்ம வாழும் பொழுதுங்க அந்த வாழ்க்கை தேவன் நமக்கு நியமித்த அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். ஏன்னா அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்வோம்? அவர் தேவன் இயேசுவின் அன்பை விசுவாசித்தால் மட்டுமே. ஆமென். விசுவாசித்தால் அப்படின்னா விசுவாசித்தால்ங்க அதுல வேற எந்த கிரியுமே இல்லை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நம்ம எப்படி நிரப்பப்படுறோம்? தேவனுடைய அன்பை விசுவாசிப்பதின் மாத்திரமே. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பை விசுவாசிப்பதின் மாத்திரமே. நம்ம மேல தேவன் வச்சிருக்கிற அன்பு, நம்ம மேலங்க தனிப்பட்ட முறையிலங்க நம்ம மேல தேவன் வச்சிருக்கிற அன்புங்க. இந்த தேவனை தாங்க நம்ம வணங்குறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது.
இந்த அன்பு தாங்க ஹாய், ரொம்ப ஹாய், ரொம்ப உயரமானது, ரொம்ப ஆழமானது, ரொம்ப அகலமானது, ரொம்ப நீளமானது. சோ நீங்க தியானிக்க 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 சபை கூடுதலை நீங்க விட்டு விடவே மாட்டீங்க. நாங்க உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர்னு. இவானுங்களே நீங்க தானா வந்து டங்கு நீங்க வந்து உட்காந்துருவீங்க. இங்க நம்ம இங்க ஆராதிக்கும் பொழுது உங்களால தேவனுடைய அன்பை உணர முடியுதா? எஸ், நான் ரொம்பவே உணர்வேன். God is, தேவன் வந்து நம்ம வரோமோ இல்லையோ அவர் முன்கூட்டி இங்க வந்துருவாரு. ஹல்லேலூயா, ஆமென். சோ நம்ம வந்து இவைகளை சகல பரிபூர்ணத்தை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும்னு சிலர் சொல்லுவாங்க. இந்த சகல பரிபூர்ணத்தால் நான் நிரப்பப்படணும்னா நான் என்ன செய்யணும்? ஆனா பால் அதுக்கு தெளிவை மேல கொடுத்துட்டாரு. 18 வசனத்துல அவர் சொல்லிட்டாரு, அவருடைய அன்பு, அந்த அன்பை நீங்க புரிந்து கொண்டால் மாத்திரமே போதும். உங்களுக்கு தெரியணுங்க, அது எப்பொழுதுமே உங்க மேல அவ்வளோ இருக்கு, அவ்வளோ இருக்குங்க, அவ்வளோ இருக்குங்க, அவ்வளோ இருக்குங்க, அவ்வளவு இருக்குங்க. சோ ஒருத்தர் வந்து தேவனை விட்டு பின்தங்கி போக மாட்டாங்க. இந்த அன்பை புரிந்து கொள்ளும் பொழுது பின்தங்கி போக மாட்டாங்க. தேவனை தேடி வந்துகிட்டே இருப்பாங்க, தேவனை தேடி வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த அன்பை நான் உணரணும் சிஸ்டர், நான் இந்த அன்பை நான் உணரணும் ஆண்டவரே என்று நீங்க தேவன்கிட்ட கேட்டீங்கன்னா நிச்சயமா அவர் உங்களை நிரப்புவாரு. நம்ம கேட்கும் பொழுதுங்க நம்ம மேல தேவன் அவரோட அன்பு, அந்த ஆழமான அந்த அன்பை தேவன் நிச்சயமாகவே வெளிப்படுத்துவாரு. அதை நீங்க எடுக்க எடுக்க, அதை நீங்க உட்கொள்ள ஃபீட் பண்ண அந்த அன்புல நீங்க ஃபீட் பண்ண வேரூன்று போகும். வேரூன்றி அடுத்தது நீங்க வந்து தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நீங்க நிரப்பப்படுறீங்க. ஹல்லேலூயா. சோ தேவனுடைய சகல பரிபூர்ணம் தேவனுடைய அன்பை விசுவாசிப்பதின் மாத்திரமே இருக்கு. பால் தெளிவா சொல்லிட்டாரு 18வது வசனத்துல, 19வது வசனத்துல. அதுக்கு பிறகு வருது சகல பரிபூர்ணமும். சோ பிரியமானவர்களே, சோ நம்ம உபவாசம் எடுக்க தேவையில்லை. நான் விசுவாசம் ஒண்டிதான் சொன்னேங்க. விசுவாசத்துல எந்த கிரியையும் இல்லைங்க, கிருபையில எந்த கிரியையும் இல்லைங்க, நியாயப்பிரமாணத்துல தான் கிரியை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஸோ இனி நியாயப்பிரமாணம் நமக்கு இல்லை. நான் இதை நான் செஞ்சாதான் இதெல்லாம் தேவன் என்னை நிரப்புவாரு, சகல பரிபூர்ணத்தால் நிரப்புவாரு என்பது கிடையாது. ஓகே, நம்ம உபவாசம் எடுக்க தேவையில்லைங்க, பல மணி நேரங்கள் ஜெபிக்க தேவையில்லைங்க, நிபந்தனைகளை கடைபிடிக்க தேவையில்லைங்க, அந்நிய பாஷையில் இடைவிடாமல் ஜெபிக்க தேவையில்லை. ஆனா இதுல 2 விஷயங்க, பல மணி நேரம் ஜெபம், அந்நிய பாஷை இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெபம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது நல்லதுதான். ஆனா நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம்? சிலர் போயிட்டு என்ன பண்றாங்க, நம்ம ஜெபிக்கிறோம்னு சொல்லிட்டு நான் இவ்வளவு நேரம் டைம், சிலர் வந்து சிலர்கிட்ட போய் சொல்லும் பொழுதே நீ ரொம்ப நேரம் நீ ஜெபிச்சாதான் தேவன் உனக்கு செய்வாருன்னு சொல்லுவாங்க. இடைவிடாம நீ அந்நிய பாசலே பேசுவது பிரியமானங்களே, அது ரொம்ப நல்லது பிரியமானங்களே, அது ரொம்பவும் நல்லது. ஆனா அதை தான் நான் பேசினா, அப்படி நான் செஞ்சாதான் நான் தேவனுடைய சகல நன்மைகளால் நிரப்பப்படுவேன் என்று நம்புவது சரியில்லை. புரியுதுங்களா நான் சொல்றது? எஸ், 1 மணி நேரம் தான் நீங்க, 1 மணி நேரம் நீங்க ஜெபிச்சாதான், 1 மணி நேரம் இங்க ஜெபிச்சாதான் இங்க வந்துட்டு தேவன் வந்துட்டு நம்ம ஆராதனை வேலையில தேவன் வந்து வல்லமையா ஆசீர்வாடுவார் என்பதல்ல. ஆனா நீங்க ஜெபிப்பது நல்லது என்று நான் சொல்லுவேன். தேவனோடு நேரத்தை செலவழிப்பது நல்லது என்று சொல்லுவேன். ஏன்னா அப்பதான் தேவன் ஆராதிப்பேன். அப்பதான் நான் 1 மணி, அட்லீஸ்ட் 1 மணி நேரம். ஆனா முக்கியத்துவத்தை மறந்துட்டாங்க. என்ன தெரியுங்களா? தேவன் ஆல்ரெடி அவர் வார்த்தையில சொல்லிட்டாரு, எங்கு 2 பேர் 3 பேர் நாமத்திலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர் நடுவிலே நான் இருக்கிறேன். தேவன் போடாத நிபந்தனைகளை சிலவங்க போட்டுட்டு இருக்காங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நம்ம வந்து தேவன்கிட்ட போய் ஜபிக்கும் பொழுது நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே, அவரோட அன்பின் நிமித்தம் தான் நம்ம பெற்றுக்கொள்றோம். ஹல்லேலூயா. ஆனா தேவனோடு நீங்க நல்லா நேரத்தை செலவழிக்கிறது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அது ரொம்பவும் பிடிக்கும். நான் என்ன வித்தியாசத்தை உங்ககிட்ட சொல்றேன்னா, சிலர் போயிட்டு அதை செஞ்சுவிட்டு தேவன் அவங்க மேல எவ்வளவோ அன்பா இருக்கிறாரு அதை அறிய மாட்டாங்க. நான் இதை செய்யணும், அப்பதான் தேவன் வந்து இதை எனக்கு தருவாரு, சகல பரிபூர்ணங்களா என்னை நிரப்புவாரு, அப்பதான் நான் ஆரோக்கியம் பெற்றுக்கொள்வேன், அப்பதான் நான் சமாதானத்தை பெற்றுக்கொள்வேன், அப்பதான் நான் விடுதலை பெற்றுக்கொள்வேன், அப்பதான் நான் இதை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான ஒரு இதுல போயிட்டு இருக்காங்க.
ஆனா அங்க தேவன் வந்து அவங்க தேவனுக்கிட்ட போகும் பொழுது அவ்வளோ நேரம் அவங்க கூட செலவு பண்ணும்பொழுது தேவனுடைய அன்பு வந்து அவங்கள நிரப்புது. அந்த அன்பின் நிரப்புறது அந்த அன்பு போய் அவங்களை நிரப்புறதுனால தான் பிரியமானங்களே அவங்க தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்றாங்க என்பதை அவங்க விட்டுருவாங்க. சிலர் வந்து டைரக்டா சொல்லுவாங்க, நான் இவ்வளோ நேரம் இவ்வளோ செஞ்சேன், அதனால தான் தேவன் எனக்கு இதை செஞ்சாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா தேவன் என்னை நேசிக்கிறாரு, அதனால தான் தேவன் எனக்கு இது செய்யறாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இங்க நேரம் நல்லா செலவழிப்போம், நல்லா அந்நிய பாசையில இடைவிடாமல் நம்ம ஜெபம் பண்ணுவோம். இட்ஸ் a very good thing. நல்லதுங்க பிரியமானங்களே, வெரி குட் திங். ஆனா பெற்றுக்கொள்வதற்காக அல்லங்க, பெற்றுக்கொள்வதற்காக அல்ல. ஆனா நீங்க செய்யும் பொழுது தானாவே நீங்க பெற்றுக்கொள்வீங்க. முதல்ல நீங்க உணர வேண்டியது எல்லாமே தேவனுடைய அன்பு தான். அது எவ்வளவுமா தேவன் உங்க மேல வச்சிருக்கிறார் என்று. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். தேவன் நீங்க என்ன நேசிக்கிறதுனால ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில ஆரோக்கியம் குறைவுபடாது. இது தேவனுடைய பரிபூர்ணத்துல ஒண்ணுங்க, சகல பரிபூர்ணத்துல இது ஒண்ணுங்க. ஆண்டவரே நீங்க என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறதுனால ஆண்டவரே சமாதானம் என் வாழ்க்கையில எனக்கு கிடைக்கும். தேவனே என் மேல நீங்க ரொம்ப அன்பு வச்சிருக்கிறதுனால ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புது ஜீவன் தந்து என்னை நடத்துவீங்க ஆண்டவரே. இங்க இந்த மாதிரி நீங்க போய் பேசி பாருங்க, இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை நீங்க தியானம் பண்ணி பாருங்க. அவரோட அன்பை விசேஷமான கிறிஸ்தவர்களா நீங்க மாறுவீங்க. நான் உங்கள்கிட்ட சொல்ல தேவையில்லை, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாசையிலே ஜெபம் பண்ணுங்க, பல மணி நேரம் தேவனுடைய சமூகத்துல போய் ஜெபம் பண்ணுங்க. என்னோட வாழ்க்கையில கண்ட ஒரு அனுபவங்க, தேவன் அவருடைய அன்பு என்னை தொட்ட பொழுது பிரியமானே அதிகமாய் அந்த அன்பானது என்ன படிச்சுன்னா அந்த அந்த லவ் ஆஃப் காட்ங்க, அது என்ன தேவனை ரொம்ப தேட வச்சுச்சுங்க தெரியுங்களா. அதனால நான் இதை செஞ்சாதான் தேவன் எனக்கு இதை செய்வாரு அப்படிங்கிறது இல்லை. தேவன் என்னை நேசிக்கிறதுனால தேவன் எனக்கு செய்வாரு. ஆனா பல மணி நேரம் நீங்க போய் உட்காந்து ஜெபிக்கலாம், எவ்வளவு நேரம் தேவன்கிட்ட. அது வந்து உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவு. தேவனை அறிந்து கொள்ள, தேவனுடைய வேதத்தை படிக்க, இன்னும் நிறைய பக்தி விருத்தி அடைய நீங்க தேவனோட நிறைய நேரத்தை செலவழிக்கலாம். அந்நிய பாசையின் ஜெபம் அது வல்லமையானது. நமக்கு தெரியாத காரியத்தெல்லாம் பிரியமானவர்களே, நமக்கு தெரியாத காரியத்தெல்லாம் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அது கிரியை செய்ய வைப்பாரு. அவர் நமக்காக ஜெபம் செய்ய கிரியை செய்ய வைப்பாருல்ல, நமக்காக ஜெபம் செய்ய வைப்பாரு. உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு அறியாமலே நீங்க பிறருக்காக ஜெபம் பண்றீங்க தெரியுங்களா. ஒரு உதாரணத்தை நான் சொல்றேனே, ஒருத்தருக்கு வந்து ஆபத்து நோக்கி வந்து கொண்டிருக்கு, நீங்க அந்நிய பாசலே நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களை பயன்படுத்தி தேவ ஆவியான உங்களுக்குள்ளாக இருந்து அந்த நபருக்காக விண்ணப்பம் செய்வார். அதே நம்ம முன்கூட்டி தெரிஞ்சுக்கொண்டோம்னா, ஓ இது வரப்போகுது, நான் ஜெபிக்கணும், நம்ம சமாதானமா ஜெபிப்போமா, நம்ம இதான் கண்ணீரோடு நம்மளோட ஜபம் எல்லாம் வேற மாதிரி ஆயிடும்ல. ரொம்ப கெஞ்சி தேவன்கிட்ட பாதுகாத்துக்கொள்ளுங்க, முடியாதாண்டவரே. புரியுதுங்களா நான் பேசுறது? வித்தியாசம் தெரியுதுங்களாங்க? நான் எப்படி அந்த வித்தியாசம் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன்னு நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து தேவனிடத்துல இந்த பெற்றுக்கொள்றது காரணமே நான் வந்து ஒரு ஆரோக்கியம், ஒரு ஜீவன், புதிய ஜீவன், ஓகே, சமாதானம், சந்தோஷம், நம்ம நிறைவான வாழ்வுங்க. நிறைவான வாழ்வுக்காக தான் இயேசு வந்தாரு. ஏன்னா ஆதாம் பாவம் செஞ்சதுனால அந்த நிறைவான வாழ்வு போயிடுச்சு. ஸோ அதை திரும்பவும் ரிப்ளேஸ் பண்றதுக்கு தான் தேவன் இயேசு வந்தார். என்ன கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்துட்டார் பிரியமானங்களே. ஸோ இதெல்லாம் எப்படி வந்தது? யோவான் 3:16 அன்பு நம்ம மேல கூர்ந்தபடியினாலங்க. ஹல்லேலூயா. அந்த அன்பை தான் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று பால் சொல்றாரு 17 வேறு ஊன்ற வேண்டும் என்று சொல்றாரு. 19 அவருடைய சகல விதமான அந்த அன்பில் நீங்க புரிந்து கொள்ளும் பொழுது அவருடைய சகல விதமான நன்மைகளால் நிரப்பப்படுங்கன்னு பால் சொல்றாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. சோ நம்மளுடைய கிரியைகள் அதுல எதுவுமே இல்ல பிரியமானங்களே, கிரியைகள் எதுவுமே இல்ல. கிரியைகள்னா உங்க ஃபோக்கஸ் இல்லைங்க, எல்லாமே தேவனுடைய அன்பை தான் சார்ந்திருக்கு. உங்க வாழ்க்கையில் உள்ள பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண எல்லா பரிபூர்ணமும், சகல பரிபூர்ணமும் எல்லாமே இயேசுவின் அன்பு மூலமா தான் நீங்க பெற்றுக்கொள்றீங்க. அதை நீங்க வாஞ்சிக்கும் பொழுது, அதை நீங்க பேசும் பொழுது, அதை நீங்க தனிப்பட்ட முறையில அதை நீங்க உங்களுக்கு உரிமையாய் கொள்ளும் பொழுது, அது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில வல்லமையாய் பிரியமானங்களே, அது என்ன தெரியுமா செய்யுது? தேவனுடைய அன்பின் மீதே உங்க கவனத்தை ஒவ்வொரு நாளும் நீங்க திருப்பும் பொழுதுங்க, இயற்கைக்கு அப்பால்பட்ட விதத்துலங்க தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால நீங்க நிரப்பப்படுவீங்க.
நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கவனத்தை ஒவ்வொரு நாளும், பிரியமானங்களே, நம்ம தேவன் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம் அன்பு என்பது அல்லங்க, ஆனா அவர் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு அந்த அன்பை பார்த்துங்க, அதுல நம்ம கவனம் வைக்கும் பொழுதுங்க, அதுல நம்ம திருப்பும் பொழுதுங்க, இயற்கைக்கு அப்பால் பட்டனா சூப்பர் நேச்சுரலி we will be filled with all the fullness of God. Supernaturally, amen, hallelujah. Supernaturallyங்க, சூப்பர் நேச்சுரல் தான் ரொம்ப நிரந்தரம். சூப்பர் நேச்சுரல்னா இயற்கைக்கு அப்பால் பட்டதுங்க, அது தேவனிடத்துல தப்பா அப்படியே உங்களுக்கு பழிக்குது. ஹல்லேலூயா, நிரந்தரம். தேவனிடத்திலிருந்து வருகிறது எல்லாமே நிரந்தரம். உங்க ரட்சிப்பு நிரந்தரங்க, நீங்க நீதிமானாய் ஆக்கப்பட்டது நிரந்தரங்க. நம்ம கிரியைகள்னால வந்ததா? எல்லாமே இயேசுனால தான். ஆமென். சோ இங்க நான் என்ன பேசுறேன் உங்க மத்தியில, தேவனோட அன்பை பெருமைப்படுத்தி பேசுறேங்க. இதுவே உங்கள் தியானமா இருப்பதாக, இதுவே உங்க தியானமா இருப்பதாக. தேவன் என்மேல் இவ்வளவாய் அன்பு கூறுகிறார், இவ்வளவாய் அன்பு கூறுகிறார். ஆமென். இவ்வளவா என்மேல் அன்பு கூர்ந்தார்.